Hi guys, good evening all. So what we are going to do in our today's session, we are going to discuss about why transformer is not working on a DC, right? Okay, let's see the answer. Please be patient for a while. People are joining. Okay, fine. Let's start this session. Okay, someone told, sir, please explain. There is someone had asked me, there is request is, please explain the basic principle of transformer also, right? So let me give the brief introduction, right? In-depth explanations cannot be given here, right? Our question is, why transformer is not working on DC? That's all, right? So we should give answer for that question, right? And while facing interview, you won't be tested like that. First என்ன கேட்பாங்கன்னா, for an example, just explain the basic principle of transformer, and then if I will connect DC supply to the transformer, what will happen? Suppose இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் டிசியை கனெக்ட் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபார்மர் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. இன்கேஸ் ஃபார் அன் எக்ஸாம்பிள் டிசியை கனெக்ட் பண்ணால் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, ஸோ என்ன பண்ணால் எனக்கு வந்து டிசியை கனெக்ட் பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபார்மரில், அட் தி சேம் டைம் ஐ ஹவ் டு அவாய்ட் தி ப்ராப்ளம்ஸ் தட் ஐம் ஃபேஸிங் இன் ட்ரான்ஸ்ஃபார்மர், ரைட்? ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் கொஷின்ஸ் வந்து அப்படியே ஃப்ரேம் பண்ணிகிட்டே போவாங்க லைட்டாக, ரைட்? ஓகே. அண்ட் சம் ஆஃப் யூ ஹேட் ரெக்வஸ்டட் மீ, சார் ஒன்று தமிழில் பேசுங்க இல்லை இங்கிலீஷில் பேசுங்க, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பேசாதீங்க அப்படின்ட்டு. சி, டெக்னிக்கல் கண்டென்ட் கேனாட் பி எக்ஸ்பிளைன் இன் தமிழ், வினோ. அது நம்ம ரொம்ப தூய தமிழில் பேசணும் அப்படின்னா சம் ஆஃப் யூ, லைக் மோஸ்ட் ஆஃப் யூ won't understand. That's why at some times in the flow I'm just speaking something in English. Please adjust, right? Forgive me because there is no option. தமிழில் பேசினாலும் கண்டென்ட்டை டெலிவரி பண்ணும்போது ஒரு சில இடத்துல அது நம்ம அப்படி தான் பேசி ஆகணும். தென் ஒன்லி வில் கெட் தி கிளியர் ஐடியா. ஓகே, ஃபைன். லெட் ஸ்டார்ட் தி செஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு இண்டக்டர் எடுத்துகிட்டு வந்து நம்ம டிசியில் கனெக்ட் பண்ணால் அது எப்படி ரியாக்ட் பண்ணும், அதே மாதிரி ஒரு இண்டக்டிவ் காயில் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஏசியில் கனெக்ட் பண்ணால் அது எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ தட்ஸ் வெரி சிம்பிள். நவ் ஒரு இண்டக்டிவ் காயிலில், ரைட், ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் லெட்ஸ் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் சிம்பிளி. When we are discussing about, for an example, I'm just considering an inductive coil, right? Just I'm considering an inductive coil, right? Now I'm just raising one small question. இப்போ இது வந்து ஒரு இண்டக்டர், ரைட்? ஸோ சிம்பிளி இட் இஸ் கால்ட் ஒன் இண்டக்டர், right? Now in this inductor, if you want to let the current flow, for an example, let us assume this inductor is going to be connected with some type of load, right? I'm just connecting this coil with some type of load, or we can simply take galvanometer just in order to see the deflection. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இண்டக்டருக்கு பக்கத்தில் I'm just bringing one electromagnetic bar. Let's see, I'm just bringing one electromagnetic bar, right? Now what will happen? We also know this electromagnetic bar has what I can say, let us assume that is the north pole and this is the south pole, right? Always flux will emanate from the north pole and it will be terminate into the south pole. அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளக்ஸ் வந்து என்ன ஆகுனா இந்த கண்டக்டர் வந்து கட் பண்ணும். அப்போ கண்டக்டர் வந்து கட் பண்ணும்போது பேசிக்காக என்ன நடக்கும், கண்டக்டருக்கு இன்சைடில் என்ன இருக்கும் அப்படின்னா, தேர் வில் பி, யூ கேன் அப்சர்வ் தி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், ரைட்? ஸோ இன்சைட் தி கண்டக்டர் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப், தட் இஸ் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் தேர்.
அப்போ என்ன ஆகும் அப்படின்னா when this electromagnetic field will going to cut your conductor and அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாக்ட்லி ரைட் இந்த ஃபீல்டு வந்து இந்த கண்டக்டர் வந்து கட் பண்ணும்போது இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் சம் ஃபோர்ஸ். இதுக்குள்ளே வந்து யாரோ ஒருத்தர் வந்து அதை புஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்து ஃபீல் பண்ணும். அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா that electromagnetic force will push your electrons to travel from one point to another point such that you can see the deflection or you can receive some current through the circuit. In this closed loop you can find because free electrons started moving inside the coil. Clear? That is the basic. But the problem is you have to understand ஒரே விஷயம் தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஐ எம் ஜஸ்ட் சிட்டிங் ஹியர். நான் இப்போ இங்கே பக்கத்தில் நின்றுட்டு இருக்கேன் ரைட். இங்கே நின்றுட்டு இன்னொரு அப்ஜெக்ட் வந்து என் பக்கத்தில் இருக்கு. அந்த அப்ஜெக்ட் ஸ்டேஷனரியாக இருக்கு, நானும் ஸ்டேஷனரியாக இருக்கேன். See there, I am an electron. நான் தான் ஒரு எலக்ட்ரான். இது வந்து இந்த அப்ஜெக்ட் வந்து என்னோட பக்கத்தில் இருக்கு. இந்த அப்ஜெக்ட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இதை சுற்றி ஃப்ளக்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் இந்த அப்ஜெக்ட் வந்து ஸ்டேஷனரியாக இருக்கு, இது வந்து மூவ் ஆகலை. அப்படிங்கிறப்ப இந்த எலக்ட்ரானை நீங்கள் புஷ் பண்ணோம் அப்படின்னா we need someone. யாராச்சும் வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்த எலக்ட்ரான் வந்து கண்டினியூஸாக வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் ரைட். நவ் ஹியர் வாட் வில் ஹேப்பன், இப்போ இந்த மேக்னெட்டிக் பார் வந்து நீங்கள் அப்படியே கான்ஸ்டன்ட்டாக வச்சிட்டீங்க. இஃப் யூ ஆர் நாட் அட்ஜஸ்டிங், அதோட பொசிஷன் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணாமல் அப்படியே கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா நான் வாட் வில் ஹேப்பன், அங்கிருந்து வெளியில் வர ஃபீல்டு வந்து என்ன பண்ணாது அப்படின்னா இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து புஷ் பண்ணாது. நவ் வென் ஐ எம் அட்ஜஸ்டிங், சப்போஸ் இந்த பாரை வந்து நீங்கள் மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகுனா இதுலேருந்து வெளியில் வர ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளக்ஸோட பொசிஷன் என்ன ஆகுது, அட்ஜஸ்ட் ஆகுதா, such that you can get the variable flux inside the coil. அப்படின்னா மீனிங் என்ன, the thing is இப்போ இந்த பார் அப்படியே நீங்கள் மேலே கொண்டு போகிறீங்க, திரும்ப கீழே கொண்டு வரீங்க. அகைன் I am just pushing up, pushing down, pushing up, pushing down, such that நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி வாட் வில் ஹேப்பன், யூ கேன் அப்சர்வ் ஃப்ளக்ஸோட பேட்டர்ன் வந்து இங்கே வேரியேஷன் வரும். எந்த இடத்துல வரும் அப்படின்னா கண்டக்டரை கட் பண்ணுற இடத்துல ஃப்ளக்ஸ் பேட்டர்னில் வேரியேஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் காயில் எலக்ட்ரான் இங்கே இருக்குது, அப்போ ஃப்ளக்ஸ் லைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா காயில் இங்கே இருக்க ஃப்ளக்ஸ் இப்படி வந்து இங்கே கட் பண்ணுது ரைட். ஸோ இப்போ நான் திரும்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளக்ஸோட பாரை வந்து ரைஸ் பண்ணுறேன், பாரோட பொசிஷனை மாற்றுறேன். அப்போ ஃப்ளக்ஸ் என்ன வரும், மேலேருந்து இங்கே வரும் ரைட். ஸோ இனிஷியலாக இங்கே இருந்த ஃப்ளக்ஸ் இப்போ மேலே போயிட்டு வருதா, ஸோ தி டிஸ்டன்ஸ் இஸ் இன்க்ரீசஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும் அப்படின்னா பாரோட டிஸ்டன்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண அட்ஜஸ்ட் பண்ண ஃப்ளக்ஸோட பொசிஷனாக என்ன ஆகும்னா பேட்டர்ன் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வாட் வில் ஹேப்பன், வேரியேஷன், அந்த ஃப்ளக்ஸோட வேரியேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கீப் ஆன் புஷிங் தி எலக்ட்ரான்ஸ் டு மூவ் அவே ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு another point. That is called flow of electron. Simply you have to understand that is the basic principle behind of the inductor, right? Now we have to understand or transformer வந்து is see there. Now just consider this magnetic bar in the copper coil. இந்த காயில் எடுத்துட்டு போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to design the transformer, right? So because transformer design பண்றதுக்கு நமக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவை. First of all, what do we mean by transformer? We have to understand, guys. See, there are no big things to learn. Transformer அப்படிங்கிறது electrically isolated device. அப்படின்னா மீனிங் என்ன, இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி let us assume இதான் வந்து பிரைமரி, இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இது செகண்டரி, இதுலேயும் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. தட்ஸ் த பியூட்டி ஆஃப் யுவர் டிரான்ஸ்ஃபார்மர். அப்படின்னா மீனிங் என்ன, டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி சைடில் கரண்ட் ஃப்ளோ பார்க்கலாம், செகண்டரி சைட்லேயும் கரண்ட் ஃப்ளோ பார்க்கலாம், பட் நடுவில் இருக்காது. பட் அப்போ எப்படி நடக்குது, இது கிளியராக சொல்லணும் அப்படின்னா பிரைமரி சைடில் கரண்ட் வந்துட்டு இருக்கு, செகண்டரி சைடில் கரண்ட் ஃப்ளோ வெளியில் இருக்குது. செகண்டரி சைடு வந்து லோடில் கனெக்ட் பண்ணிக்கிங்க, செகண்டரிலேருந்து கரண்ட் வெளியில் போயிட்டே இருக்குது, பிரைமரியில் கரண்ட் உள்ளே வந்துட்டே இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் கரண்ட் ஃப்ளோவே இல்லை. வாட்ஸ் ஹேப்பனிங் தேர், தி பியூட்டி ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் அங்கேருந்து வர எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு மீடியம் தேவைப்படுது டிரான்ஸ்ஃபார்மருக்கு ரைட். ஸோ வித் தி ஹெல்ப் ஆஃப் எ பர்ஃபெக்ட் மீடியம், ஒரு மீடியம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. அந்த மீடியம் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மேக்னெட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி ரைட் பிரைமரிலேருந்து செகண்டரி கொண்டு போயிட்டு திரும்பவும் மேக்னெட்டிக் எலக்ட்ரிக்காக கன்வெர்ட் பண்ணி செகண்டரியில் கொடுத்துரும். தட்ஸ் தி பியூட்டி ஆஃப் யுவர் டிரான்ஸ்ஃபார்மர் ரைட். ஸோ அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா டியூரிங் திஸ் ப்ராசஸ், இப்போ இந்த ப்ராசஸில் என்ன அப்படின்னா பிரைமரியில் எலக்ட்ரிக்கலில் வர சேஞ்சஸ் ரைட். ஸோ இட் ஓன்ட் டைரக்ட்லி அஃபெக்ட் தி செகண்டரி ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர் இஸ் நோ டைரக்ட் எலக்ட்ரிக்கல் இன்டர் கனெக்ஷன்ஸ் பிட்வீன் தி பிரைமரி அண்ட் செகண்டரி. அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எலக்ட்ரிக்கலி ஐசோலேட்டட் டிவைஸ். ஃபர்ஸ்ட் வி ஆல் ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ நான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் டிசைன் பண்ணும்போது இப்போ நம்ம பிரைமரிலேருந்து செகண்டரிக்கு அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்லி வி ஆர் கோயிங் டு பாஸ் தி ஃப்ளக்ஸ். அப்போ ஃப்ளக்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு வி நீட் அ பர்ஃபெக்ட் மீடியம், ஒரு அழகான மீடியம் எனக்கு தேவை. அந்த மீடியம் வந்து என்ன பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா பிரைமரியில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேக்னெட்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது இல்லையா, அந்த கன்வெர்ட் ஆகிற மேக்னெட்டிக் எனர்ஜி வேற எந்த ஒரு வழியாகவும் டீவியேட் ஆகாமல் அப்படியே ஃபுல்லாக செகண்டரிக்கு ரிசீவ் ஆகணும். யூ வில் ஹவ் டு டிரான்ஸ்ஃபார்ம் தட் ஹோல் எனர்ஜி ஃப்ரம் பிரைமரி டு செகண்டரி வித்தவுட் எனி எனர்ஜி டிசிபேஷன் ஆர் எனர்ஜி வேஸ்டேஜ். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நம்மக்கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி அதில் நம்ம இன்வென்ட் பண்ணதான் அந்த மேக்னெட்டிக் கோர்.
ஸோ யூஸ்வலாக அந்த மேக்னெட்டிக் கோர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன் யூர் ஃப்ரீ டைம் ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது என்னென்ன மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் நம்ம பேசிக்காக படிச்சிருப்போம் இல்லையா, டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல் பி தேர், ஃபெர்ரோ மேக்னெட்டிக், ஃபெர்ரி மேக்னெட்டிக், ரைட். ஸோ அந்த அலாய்ஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து ஒரு காம்போவில் ரெடி பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் தட் ஒன், ஜஸ்ட் கமிங் பேக், ஒரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, we are designing a perfect magnetic material. அப்படி நம்ம டிசைன் பண்ணுற பர்ஃபெக்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, பிரைமரியிலேருந்து கன்வெர்ட் ஆகிற எனர்ஜி, எலக்ட்ரிக்கல்லேருந்து மேக்னெட்டிக் கன்வெர்ட் ஆகிற எனர்ஜி வந்து அப்படியே அழகாக பிரைமரிலேருந்து செகண்டரிக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும் வித்தவுட் எனி இஷ்யூஸ். தட்ஸ் வை இன் அவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆல்வேஸ் யூ கேன் see the core. ஒரு கோர் இருக்கும், உள்ள வந்து லிம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரைட். ஸோ ஐரன் கோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் அந்த ஐரன் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, we are using iron material in order to, that is the magnetic medium. அந்த magnetic medium வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, it will simply transform the power from primary to secondary, right. So let's draw the simple circuit in order to get the clear idea regarding this transformer. Yeah. One second. Yeah. Let us take a basic idea, right. So basic transformer in order to get the clear idea, right. So this is our magnetic core. இப்போ இந்த அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, 2 persons should be required. One is our magnetic core. ஃபர்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் கோர் தேவை, எதுக்கா, மேக்னெட்டிக் எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. செகண்டா, பிரைமரியில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறதுக்கு சம் காயில் ஷுட் பி ரெக்வயர்ட், தட் இஸ் காப்பர் காயில், தட் இஸ் அவர் காப்பர் காயில். அதே மாதிரி செகண்டரி சைடில், ரைட், நவ் வி ஆர் கோயிங் டு டெலிவர் தி பவர்னா, ஸோ அதுக்கு நமக்கு காப்பர் காயில் தேவைப்படுது, சச் தட் இஸ் கோயிங் டு பி அவர் காப்பர் காயில். Now let us see the basic of the transformer. So this is the copper coil and this is the core. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, in order to get the clear idea about நம்மளோட டாஸ்க் என்ன, டிசியில் டிரான்ஸ்ஃபார்மர் ஏன் ஒர்க் ஆகல, that's the question, right. So in order to see the answer for that one, I am taking ideal transformer, right. எனக்கு மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் தேவையில்லை, I am just going to consider ideal transformer. அப்படின்னா என்ன, ஐடியல்னா மீனிங் என்னங்க, ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்னன்னா, டிரான்ஸ்ஃபார்மரில் லாஸஸே கிடையாது, காப்பர் லாஸ் கிடையாது, கோரில் நம்ம டிசைன் பண்ண கோரில் லாஸே வராது, அதே மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்க காப்பரில் லாஸஸே வராது, பிரைமரியில் நீங்கள் பாஸ் பண்ண ஃப்ளக்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக செகண்டரிக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது 100% வித்தவுட் எனி லீக்கேஜஸ். ஸோ லீக்கேஜஸ் கிடையாது. அதே மாதிரி யூஸ்வலி இந்த மேக்னெட்டிக் கோர்ஸோட ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நம்ம பிஹெச் கர்வ் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம், ரைட். ஸோ பிஹெச் கர்வ் அப்படின்னா மீனிங் என்னன்னா, யுவர் கோர் வில் ஹாவ் தி, ரைட், கோர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் கோர் வந்து சேச்சுரேட் ஆகும், தட் இஸ் கால்டு நான் லீனியரிட்டி. எனிவே யூஸ்வலி நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நான் லீனியர் ஜோனில் தான் ஆப்ரேட் பண்ணுவோம், தட் திங்ஸ் அது வந்து அதை பற்றி இப்போ நம்ம பேச வேணாம். எனிவே ஜஸ்ட் வாட் மை அசம்ஷன் இஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு கன்சிடர் நான் லீனியரிட்டிஸ், ரைட். ஸோ ஐ எம் நெக்லெக்டிங் ஆல் திங்ஸ் ஹியர். சி, இட் டஸ் நாட் மீன் தட் ஐ எம் நெக்லெக்டிங், ஐ எம் நாட் கன்சிடரிங், தட் இஸ் தி கரெக்ட் வேர்ட், ரைட். ஸோ எல்லாமே இருக்கு, பட் என்னோட ஒர்க் என்ன அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர் டிசியில் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் தான் என்னோட டார்கெட். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு கன்சிடர் தி திங்ஸ். என்னென்னது, ஃபர்ஸ்ட் திங், இந்த காப்பர் காயிலில் வரக்கூடிய லாசஸ், that is called I square R copper loss. I am not considering this effect. Second thing, this core will produce some losses, that is called core loss. Inside the core you can find 2 losses, one is called hysteresis loss and another one is called eddy current loss. So those 2 losses combinedly called core loss or iron loss. This is iron material, right, iron loss. I am also not considering core loss. Core loss நம்ம கன்சிடர் பண்ண போறது கிடையாது, right. Next, I am also not considering leakage effect. அப்படினா மீனிங் என்ன, பிரைமரியில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேக்னெட்டிக்காக கன்வெர்ட் ஆகுது இல்லையா, அது அப்படியே 100% செகண்டரிக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது நான் எடுத்துக்கிறேன், ரைட். ஸோ சச் தட் ஐ எம் ஆல்சோ, தட் இஸ் லீக்கேஜையும் ஃபுல்லாக நெக்லெக்ட் பண்ணிடலாம். Leakage also I am not going to consider. Similarly, we are also not going to consider non-linearity of the transformer. Non-linearity, right. So the thing is, டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எப்பயுமே நம்ம ப்ராக்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மரை நான் லீனியர் ஜோனில் தான் ஆப்ரேட் பண்ணுவோம். பட் ஹியர் திஸ் இஸ் நாட் மை தட் இஸ் மை மோட்டோ. மை அப்ஜெக்டிவ் இஸ் வெதர் திஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வில் ஒர்க் ஆன் டிசி ஆர் நாட், ரைட். ஸோ இன் ஆர்டர் டு டூ தட் ஒன், ஐ எம் நெக்லெக்டிங், தட் இஸ் ஐ எம் நாட் கன்சிடரிங் திஸ் ஆல் திங்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் திங். Now next what we are going to do, let's see what happen. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இப்போ நம்ம ஏசியில் கனெக்ட் பண்ணா, அது ஏசியில் கனெக்ட் பண்ணா இது எப்படி ரியாக்ட் பண்ண போகுது, வெரி சிம்பிள். சிம்பிளி யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பிரைமரியில் யார் இருக்கா அப்படின்னா, திஸ் இஸ் கால்டு இண்டக்டிவ் காயில். This is called inductive coil. Let me separately draw the inductive coil here. This is our inductive coil, right? Now if in the inductive coil enna nadakkum appadina, that is we are going to consider, right? So for an example, let us consider, I said we are going to consider linear coil, right? So in a linear circuit, right, in a linear circuit we are going to apply 3 law here, right? So first one we are going to use Ampere law.
first we are going to use Ampere law, right? And second we are going to use Faraday's second law, right? So directly we are simply calling it as Faraday's law. So we are going to use Faraday's law, and at last we are going to use Lenz's law. We are going to use Lenz's law also. So totally we are going to consider 3 people, because I am just going up with a linear transformer, right? So the thing is, if in the core, in the coil இருக்கு இல்லையா, இந்த coil வந்து EMF வந்து எப்போ induced ஆகும் அப்படின்னா, when there is a change in the flux with respect to time period. இப்போ தான் நம்ம பேசிக்ல எக்ஸ்பிளைன் பண்ணோம், ரைட்? நீங்க பாரை வந்து மூவ் பண்ணும்போது தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் பார் நீங்க மூவ் பண்ணணும், அப்படி இல்லைனா ஃப்ளக்ஸோட பேட்டர்ன்ல வேரியேஷன் வரணும். அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்லி இட் வில் புஷ் தி எலக்ட்ரான் டு மூவ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட் such that flow of electron is simply called current na. That's very simple, right? அப்போ நம்ம என்ன பண்ணணும், எலக்ட்ரானை புஷ் பண்ணணும். அப்போ எலக்ட்ரானை புஷ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஸ்டேஷனரியாக இருக்க போர்ஷன் வந்து எலக்ட்ரானை புஷ் பண்ண முடியாது. யாராச்சும் ஒரு போர்ஷன் என்ன இருக்கணும், இட் இஸ் கீப் ஆன் என்ன பண்ணணும், பவரை ரைஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிட்டே இருக்கணும், ரைட்? ஸோ சச் தட் தெர் பி ப்ரெஷர், ஒரு ப்ரெஷர் வந்து அங்கே கிரியேட் ஆகிட்டே இருக்கணும். அந்த ப்ரெஷர் வந்து எலக்ட்ரானை கம்ப்ளீட், தட் இஸ் கண்டினியூஸாக புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். I need such type of waveform. Are you getting me? இப்போ ஒரு DC waveform எப்படி இருக்கும் அப்படின்னா, it is stationary, இப்படி போயிட்டு இருக்கும், ரைட்? இப்படி தான் இருக்கும். DCன்றது கான்ஸ்டன்ட்டாக போயிட்டு இருக்கும். ஆனால் ஏசியை பார்த்தீங்கன்னா push up, that is up down, up down, up down. So it is keep on generating, right? That is it is raising its energy, decreasing, like our tidal wave, right? Just assume like this. அப்போ tidal wave எப்படி இருக்கு, ஸ்டேஷனரியாக இருக்காது, ரைட்? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே என்ன ஆகும், நம்ம tidalல பவர் ஜென்ரேட் பண்ணுறோமா இல்லையா? How it is possible? Because that is tidal wave, right? It is keep on generating some energy. So my wave is going up down, up down, up down. That vibration, this energy, that is continuous energy is being generated. That energy is pushing the electron to move away from one point to another point. That is what I want, right? So the rate of change, right? See there, my current is rising in AC, like that. Flux also rising, my current is decreasing, flux also decreasing. Again my current is negative க்கு போகுது, திரும்பவும் current மேல வருது. In AC again current is rising such that your flux is also rising, decreasing, rising, decreasing, rising. So rate of change, அப்ப fluxல வந்து என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா changes நடக்கும். That's what I want. அப்ப என்ன ஆகும், that will pull the electron, that will push the electron to move away from one point to another point. So flow of electron, or you can experience the flow of current when there is a change in the flux with respect to time period, right? Fine. That is the basic of the inductor, right? Now the conclusion is, அப்புறம் என்ன வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், இண்டக்டருக்குள்ள வோல்டேஜ் வந்து இன்டியூஸ்ட் ஆகணும் அப்படின்னா, ரைட்? இந்த காயிலில் வந்து ஃபர்ஸ்ட் அந்த இஎம்எஃப் வந்து ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா, ஐ மீன் நீட் ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து டைமை பொறுத்து வேரி ஆகணும், ஃபர்ஸ்ட் திங், ரைட்? ஸோ ஃபேரடேஸ் லா படி, ரைட், நம்ம இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருப்போம் அப்படின்னா, தி இன்டியூஸ்டு வோல்டேஜ் சிம்பிளி டிஃபைன் இட் as n times of d phi upon dt, right? Where see there, n denotes the total number of turns. நம்ம ஒரே ஒரு டர்ன் மட்டும் வச்சிருந்தோம் அப்படின்னா dy by dt. Now I am considering 1 2 3 4 5 6 7 turns are there, na? So let me generally define in terms of n. Total number of turns will be defined as n, right? So that will going to give you the, so அப்ப இங்க மீனிங் என்ன அப்படின்னா, one turn, for an example, one turn is producing 1 voltage, right? Per turn we are generating 1 voltage. So totally 7 turns we are going to generate 7 voltage. So in order to know the total voltage, we are multiplying it by total number of turns. I hope things are clear to you all. Okay, so what is the conclusion here? அப்ப energy, I mean EMF வந்து induced ஆகணும் அப்படின்னா flux வந்து டைமை பொறுத்து வேரி ஆகணும், first thing. அதுக்கப்புறம் தான் EMF வந்து induced ஆகும், and then what will happen automatically? See there, EMF வந்து induced ஆயிடுச்சுனா, that is called electromotive force. Now that force is ready to push the electron from one point to another point. இப்போ அது ரெடியா இருக்கு, ரைட்? இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா EMF வந்து இன்டியூஸ்ட் ஆகும், அந்த EMF வந்து ஆட்டோமேட்டிக்கா எலக்ட்ரான் வந்து புஷ் பண்ணும். That is the basic, right, of your inductive coil. So what is the basic principle? The thing is, அப்ப இண்டக்டிவ் காயில்ல கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங், அதாவது EMF இன்டியூஸ்ட் ஆகணும் அப்படின்னா ஃப்ளக்ஸ் வந்து டைமை பொறுத்து வேரி ஆகணும், அவ்வளவுதான், right? So that is the first and fourth most conclusion that I would like to conclude here. Now getting back to the transformer. For transformer we are going to use 3 laws. One is Ampere law, second we are going to use Faraday's law, at last we are going to use Lenz's law, right? Let's see what happened. Forget about the secondary of the transformer, let's take the primary. Now let me consider a proper sinusoidal signal. Let us inject this sinusoidal voltage into the transformer. Let's see what happened. Listen, நீங்க supply voltage கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, followed by, that is the input voltage. This input voltage will supply input current. Now remember one thing, till now I did not connect any load with the transformer. Transformer கூட நம்ம எந்த ஒரு லோடையும் கனெக்ட் பண்ணல. So forget about the loads, right? Just primerல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க் என்ன அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணா, see இந்த கோருக்கு வந்து it will
certain flux வந்து தேவைப்படும், right? In order to இப்போ என்ன அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட கோர்ல வந்து flux வந்து பில்டப் ஆகும், right? ஸோ கோர் இது இட்ஸ் அ மேக்னெட்டிக் மெட்டீரியல். அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து நீங்க காயில் வச்சு வெளியில இருந்து ஒரு காயில் வச்சு எனர்ஜைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா this coil will demand, right? certain flux வந்து டிமாண்ட் பண்ணும். அந்த ஃப்ளக்ஸுக்கான கரண்ட் மட்டும் இது என்ன எடுத்துக்கும் அப்படின்னா this core will started consuming some amount of current from the supply. அந்த கரண்ட் வந்து எதுக்காக அப்படின்னா in order to fulfill the air gap. Same thing, right? In all type of machine, electrical machines பொறுத்த வரைக்கும் it might be you might be எந்த ஒரு மெஷின் எடுத்தாலும் ஏர் கேப் அப்படின்ற ஒரு டேர்ம் வரும். இட் மே பி டைனமிக் மெஷினா இருந்ததுன்னா, ரொட்டேஷன் மெஷினா இருந்தா ஸ்டேட்டாருக்கும் ரோட்டாருக்கும் நடுவில் ஒரு ஏர் கேப் வரும். அந்த ஏர் கேப் வந்து நம்ம ஃப்ளக்ஸ் வச்சு ஃபில் பண்ணுவோம். தேர் வி ஆர் கோயிங் அப் வித் ஏர் கேப், பட் ஹியர் வி ஆர் கோயிங் அப் வித் மேக்னெட்டிக் மெட்டீரியல். தட்ஸ் ஆல். அங்க ஏர் கேப், இங்க மேக்னெட்டிக் மெட்டீரியல். இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து நம்ம ஃப்ளக்ஸால ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங். அப்ப டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணனும்னா it will consume a small amount of current in order to fulfill this air gap by flux, magnetic flux. அதுக்கு தேவையான கரண்ட் மட்டும் உள்ள எடுத்துக்கிட்டு என்ன பண்ணனும்னா it will generate the flux. That is the in the air gap க்கு தேவையான flux. That is the amount of flux demanded by the core of the transformer. Let's continue our operation. அப்ப this current is, we are also calling it as no load current. Anyway, till now I did not connect any load na. Let's see what happened. Anyway, நம்ம கனெக்ட் பண்ணிருக்கிறது என்னது? Sinusoidal signal. Just now I had been told you that the energy level is keep on rising, decreasing in the sense it is keep on generating, that is it is keep on inducing the voltage across the coil such that the induced voltage will going to push the current, push the electrons to move away from one point to another point. It's happening now. So இப்போ என்ன ஆகுதுன்னா AC voltage வந்து நீங்க இன்ஜெக்ட் பண்றீங்க, AC current வந்து உள்ள என்டர் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா what will happen? See, I will demonstrate. Theoretically நான் ப்ரூவ் பண்றேன், right? So the AC voltage is simply written as Vm sin omega t. Okay, that is the supply voltage. இப்போ இந்த current வந்து என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கல் flux வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. Now this flux will go to the பிரைமரிக்கும் போகும், செகண்டரிக்கும் போகும். கரெக்டா? இப்படி தானே டிராவல் பண்ணுது. Now see there, ஒவ்வொரு டர்னும், ரைட்? ஸோ பிரைமரி சைடும் செகண்டரி சைடில் இருக்க எல்லா டர்ன்ஸுமே என்ன ஆகுதோ ஃப்ளக்ஸால கட் ஆகுதா? எஸ், ரைட்? ஸோ இப்போ காயில்ஸ் வந்து ஃப்ளக்ஸ் வந்து கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? See there, this is variable flux. See there, applied voltage is sinusoidal, followed by current also sinusoidal, followed by fluxing, that is produced flux also sinusoidal. எல்லாமே இப்போ sinusoidal தான், ரைட்? இது ஃபாலோடு பை அதுக்கப்புறம் என்ன ஆகுனா இந்த ஃப்ளக்ஸ் போயிட்டு டர்ன்ஸ் வந்து கட் பண்ணும்போது ஒவ்வொரு டர்ன்ல என்ன ஆகுனா EMF per turn will be generated. In each and every turn you can observe the voltage induction, right? அப்ப என்ன ஆகுனா எல்லா டர்ன்ஸ்லயும் வோல்டேஜ் வந்து ஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். பிரைமரில ஜெனரேட் ஆகிற வோல்டேஜ் we are simply calling it as E1. செகண்டரில ஜெனரேட் ஆகிற வோல்டேஜ் we are simply calling it as E2. That's all. Right? Now that is the basic of the transformer, right? And then நீங்க load connect பண்ணும்போது some other things will happen. I don't want to go with that one. Our target is why it is not working on DC. Coming back. So this is the basic principle of the transformer. இப்போ voltage வந்து primarily secondarily induced ஆயிருக்கா இல்லையா? Yes. How this voltage is being generated here? Why? Because my flux pattern is sinusoidal. It means my flux is keep on varying with respect to time period. If your flux is keep on varying with respect to time period, automatically we can generate free electrons, right? So என்ன ஆகும் அப்படின்னா EMF வந்து இன்டியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் திங் இதை கட் பண்ணும்போது என்ன ஆகுனா காயில வந்து யாரோ ஒரு காயில் என்ன ஆகுனா காயில் வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். யாரோ வந்து அதுக்குள்ள இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து புஷ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அது கிரியேட் ஆகும். பட் செகண்டரி சைடுல கரண்ட் ஃப்ளோ இருக்காது. EMF ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். EMF அப்படின்னா வோல்டேஜ் ஜெனரேட் ஆயிடுச்சு, இட் இஸ் ரெடி. அதுக்குள்ள ஃபோர்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டே இருக்கு. ஆனா அங்க பர்சன் யாருமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏர் ஃப்ளோ வந்து ரொம்ப விண்ட் ஃப்ளோ வந்து ஹெவியா இருக்கு. இப்போ அந்த ஹெவி விண்ட் ஃப்ளோல எடுத்துட்டு போயிட்டு ஒரு அப்ஜெக்ட் வச்சீங்கன்னா தட் அப்ஜெக்ட் will fly. சப்போஸ் எந்த அப்ஜெக்ட்டுமே இல்லைன்னா விண்ட் ஃப்ளோ மட்டும் தான் இருக்கும். லைக் தட் வோல்டேஜ் மட்டும் தான் இருக்கு. there is no object. எந்த ஒரு லோடுமே கனெக்ட் ஆகல அப்படின்னா that is called open circuit. So current flow won't be there. Current flow won't be there here. அப்போ பிரைமரில இருந்து கரண்ட் வந்துட்டு இருக்கு, ஆனா செகண்டரில கரண்ட் இல்லையே. Why? Because this primary current is what? It is going to fulfill the demand of the transformer. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து எனக்கு ஃப்ளக்ஸுக்கு தேவையான கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கு. அந்த ரெக்வஸ்ட்டுக்கான கரண்ட் தான் இந்த I0 current. Clear? So all are sinusoidal pattern. This is how simply a transformer will work initially. Now see there, we are passing sinusoidal voltage followed by sinusoidal current also sinusoidal, followed by flux also sinusoidal, followed by flux also sinusoidal. அப்ப EMF induced ஆகுமா ஆகாதா? Let's see. E is equal to we saw n into d phi upon dt only na. Theoretically I am proving. So that is going to be number of turns n into phi. Phi is equal to phi m sin omega t. இது அப்படியே differentiate பண்ணீங்கன்னா you are going to get phi m omega into cos omega t. Yeah,
I understood. இப்போ இங்க என்ன இருக்கு பாருங்க, EMF is generating. EMF generate ஆயிருக்கு காயில்ல. பிரைமரி சைடும் காயில்ல EMF generate ஆகும். அதே மாதிரி செகண்டரி சைடுல என்ன ஆகும்னா EMF will be generated. Clear? So இப்போ என்ன ஆகும்? So the conclusion is I can say primary sideல generate ஆகிற voltage let me call it as E1. Corresponding number of turns let me call it as N1. Similarly, see there guys, listen. Primaryல generate ஆகிற voltage, செகண்டரில generate ஆகிற voltage both are depending on same flux. Do you all agree with me? ஒரே ஒரு flux தான். Same flux, it's keep on generating the voltage on both sides. அப்போ என்ன வரும்? Secondary side voltage directly we can write the relation same voltage but secondary side என்ன வரும்? N2 into same relation will come same flux same phi m cos omega t. Why? Because the reason is see only number of turns are changing. Primary side la irukka number of turns, secondary la neenga wound pannirukka number of turns maybe different ah irkalam, but rest of things same flux will going to generate the voltage na. So phi m sin omega t la idhula changes kedaiyadhu, only number of turns and induced voltage will be different, right? Now if you just take the ratio between these two equations, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு நீங்க ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி you will get that relation, that is E1 by E2 is equal to N1 by N2, right? That is the relation between turns and induced voltage. Of course, till now we have understood many things here. Let me apply all this law. Right now we understood in the last law இங்க எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாமா? First think ampere law. Ampere law அப்படினா மீனிங் என்னன்னா, whenever ஒரு காயில் வழியா கரண்ட் நீங்க பாஸ் பண்றீங்கன்னா அந்த இடத்துல flux ஜெனரேட் ஆகும். That is called ampere law. First think, right? ஒரு காயில் வழியா கரண்ட் பாஸ் பண்றீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா அந்த காயில் வந்து என்ன ஆகும் அப்படினா flux வந்து ஜெனரேட் ஆகும். Of course we are also using right hand thumb rule in order to know the direction of the flux. See there, if your current is centering like this, then right hand thumb rule, thumb indicate the direction of the flux. See there, my current is centering like this. காயில்ல current இப்படி தான போயிட்டு வருது, such that current is centering in this direction. Thumb indicate the direction of the flux rotation, right? So first thing we are using ampere law, and then in order to find out the direction of the flux we are using right hand thumb rule, and then we are using Faraday's law in order to know the amount of voltage that will be generated, right? So this is the Faraday's law. And then who is Lenz's law? Lenz's law என்ன அப்படினா cause and effect, right? So Lenz வந்து என்ன சொல்றாரு அப்படினா, see there, இங்க ஜெனரேட் ஆயிருக்க வோல்டேஜும் இந்த ஜெனரேட் ஆன வோல்டேஜ் வந்து யார் கிரியேட் பண்ணது? சப்ளை வோல்டேஜ். இவங்க ரெண்டு பேரும் அப்போசிங்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லதான் லென்ஸ் லா. அப்பதான் நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா, யூசுவலா ஃபார்முலால இந்த இடத்துல ஒரு மைனஸ் போட்டிருப்பீங்க. அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, காஸ் அண்ட் எஃபெக்ட். அவர் இன்னொரு விஷயத்தை ஃபைண்ட் பண்ணாரு. என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆனாலும், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சி, இந்த வோல்டேஜை இன்டியூஸ் பண்ணது யாரு? இந்த வோல்டேஜை பிரைமரியா ஜென்ரேட் பண்ணது சப்ளை வோல்டேஜ். யார் வந்து இதை ஜென்ரேட் பண்ணாங்களோ அவங்களே இதை அப்போஸ் பண்ணும். தட் இஸ் கால்டு காஸ் அண்ட் எஃபெக்ட், ரைட்? ஸோ காஸ் அண்ட் எஃபெக்ட்னா யார்? இப்போ நான் வந்து உங்களால் நான் ஜென்ரேட் ஆயிருக்கேன், உங்களால் தான் நான் உருவானேன், நானே இப்போ உங்களை அப்போஸ் பண்ணுவேன், ரைட்? ஸோ தட் இஸ் கால்டு காஸ் அண்ட் எஃபெக்ட். கிளியர்? ஸோ அதை கொடுக்குறது தான், அதை ஃபைன் பண்ணவர் யாருன்னா லென்ஸ் லா. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி பேசிக் பிரின்சிபல் பிஹைண்ட் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர், ரைட்? ஸோ அண்ட் வி ஆர் நாட் கன்சிடரிங் எனி நான் லீனியாரிட்டிஸ் அண்ட் லீக்கேஜ் திங்ஸ் அட் ஆல். ஜஸ்ட் அண்டர்ஸ்டுட், தட் இஸ் எனஃப். ஐ ஹோப் திங்ஸ் ஆர் வெரி கிளியர் டு யூ ஆல். நவ் திஸ் இஸ் நாட் அவர் டார்கெட், ரைட்? ஸோ அவர் டார்கெட் இஸ் we have to achieve, right? So let me take this second off, that is DC, right? So if I will connect the DC with the transformer, let's see what happened, right? So till now we understood with the AC. Yes, in AC transformer work everybody knows. Then why your transformer is not working on DC? Let's see. Simple thing, right? I know many of you guys till understood, right? எல்லாருக்கும் புரிஞ்சிட்டு இருக்கும். என்ன அப்படின்னா, DC constant, AC not like that. AC ல எனர்ஜி கீப் ஆன் ஜெனரேட் ஆகுது, ரைட்? லைக் டைடல் வேவ், ரைட்? மேலே வருது கீழே போகுது. அப்படின்னா மீனிங் என்னங்க? see there, ஒரு பால் எடுத்துட்டு வந்து வச்சிங்கன்னா, இப்போ டைடல் நீங்கள் கடலில் போயிட்டு ஒரு பால் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ கேன் see that அந்த பால் என்ன ஆகும்? இட் இஸ் கோயிங், முன்னாடி போகும் பின்னாடி வரும், முன்னாடி போகும் பின்னாடி வரும். do you all agree with me like that? இப்போ இங்கே என்ன நடக்கும்? நீங்கள் பாஸ் பண்ணுற சைனசாய்டல் சிக்னல் ஃப்ளக்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, மேலே போயிட்டு கீழே வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபாலோ பண்ணி எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும்? go upward downward. So electrons flow எப்படி இருக்கும்? sinusoidal pattern வருதா? yes, that's all, it's over. So இந்த sinusoidal போற flux வந்து என்ன ஆகும் அப்படின்னா, it is generating sinusoidal flow of current, secondary. clear? So the conclusion is over. அப்ப AC ல okay, perfect, right? there is no issues. DC ல ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சிருச்சு. என்ன? constant. till now we are not going like this, it is constant ஆ போயிட்டு இருக்கு, right? So let's see, theoretically let's see what happened. actually என்ன நடக்கும் அப்படின்னா, பிரைமரி சைடில் இருக்க காயில் எடுத்துகிட்டு வந்து ஒரு டிசியில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, சைட் லெட் மீ சிம்பிளி கனெக்ட் எ டிசி பேட்டரி வித் திஸ் ப்ளஸ் மைனஸ் ஐ எம் ஜஸ்ட் கனெக்டிங் எ டிசி வோல்டேஜ். ஷுட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? நீங்கள் டிசி வோல்டேஜை கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இட் வில் பாஸ் எ ஸ்டேஷனரி கரண்ட். அப்படின்னா மீனிங் என்ன? ஸ்டேஷனரி கரண்ட்னா இட் இஸ் கோயிங் லைக் திஸ். எனர்ஜி லெவல் ரைஸ் ஆகாது, டவுனும் ஆகாது, கான்ஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்கும். வாட் ஷால் வி டூ வித் திஸ்? If your energy, that is if your current is constant, then what can we do with this? The thing is, நம்ம என்ன பார்த்துருக்கோம்? EMF induced ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகணும்? ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகணும்.
with respect to time period. ரைட், ஸ்டாட்டிக் ஃப்ளக்ஸ் கண்டிப்பாக ஜென்ரேட் ஆகணும். ஃப்ளக்ஸ் வந்து டைமை பொறுத்து வேரி ஆகலை அப்படின்னா இஎம்எஃப் வந்து ஜென்ரேட் ஆகாது. Right, so now the thing is in linears, that is in linear circuit, according to ampere law we can say I is directly proportional to phi, ஆம்பியரோட ரிலேஷன். ரைட், ஆம்பியர் என்ன சொல்லியிருப்பாருன்னா கரண்ட் போதுனாலே அங்கே ஃப்ளக்ஸ் இருக்கும் அப்படின்றது ஆம்பியரோட லா. ரைட், ஸோ அக்கார்டிங் டு தட் நீங்கள் கரண்ட்டை பாஸ் பண்ணோடனே கண்டிப்பாக ஃப்ளக்ஸ் வந்துடும், அதில் டவுட்டே கிடையாது. கண்டிப்பாக என்ன ஆகுனா டிசிலையும் ஃப்ளக்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஐ டிட் நாட் டெல் தட் இஸ் டோல் தட் டிசி ஃப்ளக்ஸ் ஒன்ட் பி ஜென்ரேட்டட். கண்டிப்பாக ஃப்ளக்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஆனால் ஜென்ரேட் ஆகிற ஃப்ளக்ஸ் என்ன ஆகும், கான்ஸ்டன்ட்டாக நின்றும். எனர்ஜி லெவல் புஷ் ஆகாது, தட் இஸ் மேலேயும் போகாது கீழேயும் வராது, அப்படியே நின்றும். ரைட், கான்ஸ்டன்ட்டாக நின்றும். வாட் கேன் வி டூ வித் தட்? அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, லெட்ஸ் சி ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டாக நின்றுடுச்சு அப்படின்னா, see there, let's see in DC flux will become constant. Now let us raise the question. E is equal to n into d phi, wait a minute, n into d phi by dt. I am considering linear transformer. In non-linear transformer this relation is not possible. Right, I told you our objective is only what, whether DC ல இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றது மட்டும்தான். அதனால நான் லீனியர் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஐடியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டு அப்படியே ப்ரொசீட் பண்ணியிருக்கேன். ரைட், ஸோ இன் ப்ராக்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபார்மர் திஸ் ரிலேஷன் இஸ் இன்வேலிட் பிகாஸ் நான் லீனியரிட்டிஸ் வில் எக்ஸிஸ்ட். ஆம்பியர் லா இஸ் ஃபெயில்டு டு அப்ளை in practical circuit. Right, so let's continue our journey. Anyway, we are in non-linear circuit only. Let's continue our journey with this. Sorry, we are in ideal transformer. Right, I am considering linear circuit. அப்போ என்ன ஆகுதுன்னா, instead of considering current I am considering what, flux. See, நம்ம induction calculate பண்ணும்போது நீங்க ரெண்டு ரிலேஷன் யூஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா, E is equal to L into di by dt also correct, and E is equal to N into, that is magnetic relation, d phi by dt, that is also correct. Both relations are correct. When we are applying Ampere's law, ஒரு சர்க்யூட் வந்து லீனியரா இருக்கு அப்படின்னா இதுக்கு பதிலா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதுக்கு பதிலா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், vice versa. But in non-linear circuit you cannot use like that. நீங்க இப்ப டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்து பாருங்க, பிராக்டிகல் டிரான்ஸ்ஃபார்மர்ல டைரக்டா இந்த மாதிரி ரிலேஷன் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஃப்ளக்ஸுக்கு ஃப்ளக்ஸ் தான் கன்சிடர் பண்ணிருப்பாங்க, கரண்ட்டுக்கு கரண்ட் தான் நம்ம கன்சிடர் பண்ணிருப்போம், because non-linearities will exist. Okay, let's continue our journey. Anyway, we are in ideal transformer. Right, understanding the thing is very important. Anyway, அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம், either we can consider current or flux, does not matter. But my question, flux is constant தானே. Now tell me, what is the differentiated value of the constant? ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், 0. Do you all agree with me? Yes. When I am differentiating a constant with respect to time period, see, constant with respect to time period na differentiation, it is, that is given function is not vary with respect to time period. So the rate of change in flux with respect to time is not there. இதோட மீனிங் என்னன்னா, ஜீரோட மீனிங் என்ன, அங்க ஒரு பர்சன் ஃப்ளக்ஸ்ன்ற ஒரு டேர்ம் இருக்கு, அந்த டேர்ம் வந்து டைமை பொறுத்து வேரி ஆகல, அது கான்ஸ்டன்ட்டா இருக்கு. அப்போ அது டைமை பொறுத்து வேரி ஆகல அப்படிங்கிறப்ப தி ரேட் ஆஃப் சேஞ்ச், தி ஸ்லோப் சேஞ்ச் வில் பி 0. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஐ கேன் சே அக்கார்டிங் டு, அப்போ எனக்கு ஃபேரடேஸ் லா அப்படி என்ன வந்திருக்குன்னா, வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகலை, செகண்டரி சைட்லையும் வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகாது, பிரைமரி சைட்லையும் வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகாது, தட் இஸ் 0 வோல்டேஜ். நான் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், செகண்டரி சைடு நான் எந்த ஒரு லோட் கூட கனெக்ட் பண்ணல, ஸோ இங்கே 0 வோல்டேஜ் இருக்கிறதால எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் பிரைமரி சைடில் இங்கே என்ன நடந்திருக்கு பார்க்கலாமா, let me rub this one. Right, actually secondary side till now I did not connect any load because we are not focusing on loads, we are focusing on transformer. ஆனா primary side supply ல connect பண்ணி வச்சிருக்கீங்களே, so what will happen now? Primary side supply ல connect பண்ணா it will affect. Let's see what happen. So let us take the transformer once again. When your primary side is connected with the supply, the problem is இங்க தான் பிரச்சனை. Let's see what happened. Let's see. Yeah. So primary side is connected with the DC. It is simply connected with the DC. அப்போ இங்க என்ன கரண்ட் போயிட்டு இருக்கோ, DC கரண்ட், கரெக்டா? இப்போ பாருங்க, இதில் ஜென்ரேட் ஆகிருக்க வோல்டேஜ் எவ்வளோ, சி சார், கண்டிப்பாக இதில் ஃப்ளக்ஸ் வந்திருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் அந்த ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ கான்ஸ்டண்ட்டாக ஃப்ளக்ஸ் இருக்கு, செகண்டரி சைடில் there is no problem for us. Right, in the secondary side induced voltage வந்து நமக்கு 0. ஓகே, அதை பற்றி நம்ம வரி பண்ண தேவையில்லை, பிகாஸ் இட் இஸ் நாட் கனெக்டட் வித் எலக்ட்ரிக்கலாக, இது யார் கூட கனெக்ஷனில் இல்லை. ஆனால் பிரைமரி சைடில் இங்கே 0 வோல்டேஜ் அப்படின்னா மீனிங் என்ன, அண்டர்ஸ்டாண்ட், கவனிங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், we are considering ideal transformer in the sense internal resistance offered by the copper coil is assumed, that is 0 ohm. ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், காப்பர் லாஸ்ல கன்சிடர் பண்ண வேணா நான் தான் சொன்னேன், கரெக்டா? காப்பர் லாஸ் நான் கன்சிடர் பண்ணல, காப்பர் லாஸ் நீங்க கன்சிடர் பண்ணல அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா, ரெசிஸ்டன்ஸோட எஃபெக்ட்டை நான் எடுத்துக்கலன்னு அர்த்தம். நவ் வாட் வில் ஹேப்பன், அப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ல இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, see there ப்ராக்டிக்கலி இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் உள்ள போகிற கரண்ட்டை வந்து யூஸ்வலி நம்ம கரண்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா, டோட்டல் அப்ளைடு வோல்டேஜ் டிவைடட் பை டோட்டல் இம்பிடன்ஸ் ஆஃபர்டு பை தி சர்க்யூட்.
This is the formula to obtain the value of current delivered by the circuit. இப்போ இங்க என்ன நடக்குன்னு பார்க்கலாமா? இங்க Z அப்படிங்கிறது impedance. நம்ம சர்க்யூட்ல ரெசிஸ்டன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண போறது கிடையாது. We are going to consider only the effect of inductance because copper loss நம்ம neglect பண்ணிருக்கோம். அப்ப inductance மட்டும் நம்ம கன்சிடர் பண்றோம். Now I am raising second question. Frequency inductor அதாவது DC சர்க்யூட்ல frequency வேல்யூ எவ்வளவு? That is the frequency of the DC cycle is how much? 0. Why? Because see there DC is constantly running, right? இதோட வேல்யூ வந்து முடியவே முடியாது, ரைட்? ஸோ இப்போ இந்த டிசிக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள், இதோட டைம் பீரியட் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, சார் டிசி சைக்கிள் எந்த இடத்துல போயிட்டு முடியுது? இப்போ நம்ம ஏசியை பார்த்தீங்க அப்படின்னா, ஏசியை வந்து நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க, சார் கரெக்டாக 2π இது ஒரு சைக்கிள் வந்து முடிச்சிடுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கரெக்டாக? அப்போ டைம் பீரியட் ஆஃப் தி ஏசி சைக்கிள் இஸ் சிம்பிளி டிஃபைன்ட் as 2π. In frequency we are defining it as 50 Hz. In time period we are calling it as 20 millisecond. In radian we are calling it as 2π. In degree we are calling it as 360 degree. In radian that is 2π. In degree that is 360. In time period according to Indian system that is 50 Hz. Time period 20 millisecond. Frequency is 50 Hz. Everything we are defining for AC signal. Can you do these things for DC? இதே மாதிரி ஒரு கம்ப்ளீட் சைக்கிளை டிசி முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? தட் இஸ் அன்டிஃபைனட். தட்ஸ் வை டைம் பீரியட் இஸ் கால்ட் இன்ஃபினிட்டி. அது ஒரு சைக்கிளை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது எனக்கு தெரியல, அன்டிஃபைனட். ஏன் தெரியல சார்? அது எங்கே முடியுதுன்னு தெரியல சார், அது கான்ஸ்டன்ட்டாக போயிட்டு இருக்கா. ஸோ தி டைம் பீரியட் இஸ் இன்ஃபினிட்டி. தென் வாட் அபவுட் தி ஃப்ரீக்வன்சி? Since frequency and time period are reciprocal to each other, no? So time is infinity. Automatically frequency will become 0 in DC. அப்போ டிசியில் ஃப்ரீக்வன்சி 0 இருந்தது அப்படின்னா ரியாக்டன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்க. தட் இஸ் இண்டக்டிவ் காயில். நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது இண்டக்டிவ் காப்பர் காயில். காப்பர் காயிலோட இண்டக்டன்ஸை we are defining as j omega L. அப்போ ஒமேகாவுக்கு நீங்கள் 0 போட்டீங்கன்னா ஃப்ரீக்வன்சி 0னா டோட்டல் இம்பிடன்ஸ் இஸ் கோயிங் டு பி 0. வாட் ஹேப்பன்ஸ்? திஸ் லைன் இஸ் கோயிங் டு பி சிம்பிளி திஸ் லைன் வில் பி ஷார்ட் சர்க்யூட். Why? Because see there impedance 0. Impedance 0 னா மீனிங் என்னங்க? impedance 0 னா that is short circuit line. ஒரு லைன்ல impedance சுத்தமா இல்ல, 0ல இருக்கு அப்படின்னா that is short circuit line. See there impedance is going to be 0. 1/0 ஓட வேல்யூ எவ்வளோ? இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ என்னங்க நடக்கும்? வாட் வில் ஹேப்பன் நவ்? டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா இன்ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வில் என்டர். ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் டிசி சப்ளைல கனெக்ட் பண்ணீங்கன்னா, சார் லிசன், ஐடியலி ஐ எம் ஸ்பீக்கிங் இன்ஃபினிட்டி. ப்ராக்டிக்கலாக இன்ஃபினிட்டி அப்படிங்கிறதுலாம் பாசிபிள் கிடையாது. டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் அப்படின்னா பேட்டரியிலேருந்து மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேட்டரியிலேருந்து சீதர் இங்கே வோல்டேஜ் தான் ஃபிக்ஸட். திஸ் இஸ் கால்ட் இன்ஃபைனைட் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ். Infinite ideal voltage source, that is infinite ideal voltage source. அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, since see there battery is voltage source, voltage value fixed, right? Voltage source பொறுத்த வரைக்கும் voltage value will be fixed, but current is variable. Current is varying with respect to what? Impedance offered by the coil. But voltage is fixed. We cannot vary the value of voltage because source is voltage, right? So this is called infinite ideal voltage source. So we cannot touch the voltage. Battery வந்து voltage இருந்தா voltage vary பண்ண முடியாது. Suppose நீங்க current source கொடுத்திருந்தீங்கன்னா current vary பண்ண முடியாது. எந்த variable எது வந்து இங்க source ஆக்ட் ஆகுதோ அது fixed. So இங்க voltage fixed, current is variable. Such that what will happen here? So you have to understand. ஒரு voltage source கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ப்ராப்ளம். voltage source கனெக்ட் பண்ணிட்டு அதுல என்ன ஆகும்? If voltage is fixed, voltage sourceல voltage is fixed. But current is variable. அப்ப current என்ன ஆகும்னா maximum current is started flowing into the transformer. Understand, right? When we are connecting infinite ideal voltage source, level of the voltage will be fixed, but current is variable such that when impedance will become 0, under that condition transformer started consuming maximum amount of current. It clearly denotes that the transformer is consuming maximum amount of current without any loads. I am not connecting any loads till now to consume the current. இங்க ஒரு லோட் இருந்தா ஓகே, transformer current கன்சியூம் பண்ணுது, லோட் சப்ளை பண்ண போகுதுன்னு சொல்லலாம். யாருமே இல்லாதப்ப it's happening like this. So what will happen? Now let me define the second person. இப்போ இந்த transformerல என்ன நடக்கும் அப்படின்னா, we should talk about the temperature time constant now. Temperature time constant. What do you mean by temperature time constant? அப்படின்னா மீனிங் என்னன்னா வெரி சிம்பிள். நான் சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட் எடுத்துக்கலாம், அதே பக்கத்தில் வந்து ஒரு அயன் பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு அயன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் வந்து ஒரு மொபைல் சார்ஜர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அயன் பாக்ஸையும் சுவிச் ஆன் பண்ண போறீங்க, மொபைலில் வந்து சார்ஜரில் போட்டுட்டு மொபைலையும் சுவிச் ஆன் பண்ணுறீங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரில் எந்த விஷயம் டக்குன்னு ஆக்டிவேட் ஆகும்? நீங்கள் ரெண்டு சுவிட்சும் ஒரே டைமில் ஆன் பண்ணுறீங்க. இப்போ அயன் பாக்ஸ் என்ன ஆகும்? இட் வில் டேக் சம் டைம் டு என்ன ஆகும்? ஹீட் வந்து ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டாக? ஆனால் கரண்ட் என்ன ஆகும்? மொபைலுக்கு நீங்கள் சார்ஜ் போட்ட உடனே என்ன ஆகுனா அங்கே ஒரு சவுண்ட் வரும், அலாம் வில் பி கிரியேட்டட் அண்ட் யூ கேன் see அந்த பார்ல வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் மொபைல், கரெக்டாக? ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் மொபைல், தட் இஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் எலக்ட்ரிக்கல் டைம் கான்ஸ்டன்ட் அண்ட் temperature time constant. Two things here. Temperature time constant அப்படினா என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டெம்பரேச்சர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு it will take more time. டெம்பரேச்சர் வந்து யூசுவலா வந்து பொறுமையா தான் ரைஸ் ஆகும்.
அதே வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கரண்ட் டக்குன்னு கிரியேட் ஆகிடும், ஷாக்கெல்லாம் டக்குன்னு அடிக்குது இல்லையா. ஸோ தி திங்க் இஸ் when we are comparing the electrical time constant with the temperature time constant is very high. It means any circuit ஒரு எந்த ஒரு வயரா இருந்தாலும் டெம்பரேச்சர் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு it will take some time. அயன் பாக்ஸ் மாதிரியே தான். அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, சார் நீங்கள் வந்து ஒரு டிசி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக இங்கே கனெக்ட் பண்ண உடனே டக்குனு அது ஷார்ட் சர்க்யூட் ஆகும். எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். இண்டக்டர் வந்து டக்குனு ஷார்ட் சர்க்யூட் ஆகும், மேக்ஸிமம் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்படி மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆன உடனே இமீடியட்டாக நீங்கள் வந்து திரும்ப வந்து சர்க்யூட்டில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அந்த சோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் எதுவும் ஆகாது. What is the conclusion here? DC கனெக்ட் பண்றீங்க, டக்குன்னு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். தட் இஸ் கால்ட் இம்பல்ஸ் கனெக்ஷன். கனெக்ட் பண்ணி டக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா எதுவும் நடக்காது. ஏன் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள நீங்க லேக்ஸ் ஆஃப் கரண்ட்டை பாஸ் பண்ணாலும் அந்த லேக்ஸ் ஆஃப் கரண்ட் என்ன பண்ணும், இட் வில் ஜெனரேட் தி டெம்பரேச்சர். அந்த டெம்பரேச்சர் வந்து மேக்ஸிமம் இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு சம் தெர்மல் லிமிட் இருக்கும் இல்லையா, அந்த டெம்பரேச்சரோட அதிகமான டெம்பரேச்சர் போனால் தான் அந்த காயில் வந்து மெல்ட் டவுன் ஆகும். அது வரைக்கும் அது மெல்ட் ஆகாது. ஸோ தி கன்க்ளூஷன் இஸ், தட் இஸ் தி பியூட்டியஸ்ட் திங்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். டிசியை கனெக்ட் பண்ணோடனே டேமேஜ், நோ, தட் இஸ் ராங். ஆக்சுவலி நீங்க டிசியை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் first it will short circuit, then it will start consuming the maximum current. Slowly temperature of the coil is rising. After a particular time period it will travel, temperature level என்ன ஆகும்னா rated value விட அதிகமா போகும். That is the point where your coil is going to be melted down or your transformer is burn out. எரிய ஆரம்பிச்சிடும். பிகாஸ் டெம்பரேச்சர் லெவல் என்ன ஆயிடுச்சு, அதிகமான லெவல் போயிடுச்சு இல்லை, அதுக்கு தேவையான லெவலோட அதிகமாக போயிடுச்சு. ஸோ தி கன்க்ளூஷன் இஸ், அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டிசியை கனெக்ட் பண்ண உடனே டேமேஜ் ஆகுமா? நோ, இட் வில் டேக் சம் டைம். ரைட், டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிற வரைக்கும். சப்போஸ் நான் டக்குனு அது மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன், நோ ப்ராப்ளம். ரைட். ஸோ தட் இஸ் தி கன்க்ளூஷன். அப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஃபஸ்ட் நம்ம டிசியில் கனெக்ட் பண்ணுறதால என்ன நடக்குது, டிசியில் ஃப்ரீக்வன்சி 0, அதனால இம்பிடன்ஸ் 0 ஆகுது, அதனால கரண்ட் வந்து என்ன, தட் இஸ் கால்டு ஷார்ட் சர்க்யூட் லைன். ரைட், நம்ம ஃபேரடேஸ் லா படி பார்த்தோம், வோல்டேஜ் இன்டியூஸ்ட் ஆகல. வோல்டேஜ் இன்டியூஸ்ட் ஆகனாலே ஷார்ட் சர்க்யூட் தான். வோல்டேஜ் இன்டியூஸ்ட் ஆகலனாலே ஷார்ட் சர்க்யூட் தான். எனிவே அனதர் வே இஸ் வாட், இம்பிடன்ஸ் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். Right, so அப்போ அதை வச்சு டிஃபைன் பண்ணும்போது, since we are connecting what, infinite ideal voltage source, voltage is not variable but current is variable such that maximum amount of current is injected, right? So transformer குள்ள inject ஆகுது, so that will create the problem, right? So that is harmful. அது என்ன ஆகுனா, கொஞ்ச நேரம் நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா transformer will damage. Now let us raise the question against of this. Sir, அப்போ டிசியை கனெக்ட் பண்ணும்போது நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறேன், டிசியை நான் கனெக்ட் பண்ணணும், அதே டைமில் டிரான்ஸ்ஃபார்மர் டேமேஜ் ஆகக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் திங்க். டிசியை நான் கனெக்ட் பண்ணணும், எனக்கு தேவை, நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் லோடை கனெக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆப்ரேட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல. லேபில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் உங்ககிட்ட நான் கொடுக்குறேன், டிசியை கனெக்ட் பண்ணி அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் டேமேஜ் ஆகாமல் ஜஸ்ட் என்ன நடக்குது மட்டும் அப்சர்வ் பண்ணிட்டு வா அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆனால் ட்ரான்ஸ்ஃபார்மர் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திங்க், லெட் யுவர் பிரைன் டு ஒர்க். தேர் ஆர் 2 வே. எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிச்சு, என்ன, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த கரண்ட் தான். கரெக்டாக? அப்போ மேக்ஸிமம் கரண்ட் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி யோர் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் வாட், ப்ரொடெக்டட் ஃப்ரம் தி வாட் ஐ கேன் சே டேஞ்சரஸ் ஜோன். கரெக்டாக? அதுலேருந்து வெளியில் வந்துடும். மேக்ஸிமம் கரண்ட் உள்ளே போனால் தானே டெம்பரேச்சர் அதிகமாகும். டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பர்ன் ஆகும். இது எல்லாமே அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி ஐ வில் ஹவ் டு கண்ட்ரோல் தி கரண்ட். அப்போ இந்த கரண்ட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா there are 2 possibilities. என்ன வரலாம்? either இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது வந்து வோல்டேஜ் சோர்ஸா, here we can connect a rheostat. Rheostat அப்படின்னா ஹைலி ரெசிஸ்டர், ஒரு ஹை ரெசிஸ்டிவ் எலிமெண்ட் வந்து இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும், இம்பிடன்ஸ் ஆஃப்டு பை தி டிரான்ஸ்ஃபார்மர் 0வா இருந்தாலும் இது கூட யார் வருவா, ரெசிஸ்டர் ரியோஸ்டாட் உள்ள வந்துடும். அப்போ நீங்கள் ரியோஸ்டாட்டை இன்க்ரீஸ் பண்ண ரெசிஸ்டன்ஸ் ஆஃப்டு பை தி ரியோஸ்டாட்டை இன்க்ரீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்லி யூ கேன் கண்ட்ரோல் தி லெவல் ஆஃப் தி கரண்ட் சச் தட் யுவர் டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்ட் பி டேமேஜ். இட்ஸ் குட் ஒன்லினா, நான் வந்து உங்களை ஆப்ரேட் பண்ண சொல்ல, ட்ரான்ஸ்ஃபார்மரில் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகலாம் எனக்கு தெரியும். நீங்கள் லேபில் எடுத்துகிட்டு சும்மா டெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் நான் உங்களை கேட்குறேன். ஓகே சார், திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி வே. வேறு ஏதாச்சும் வே இருக்கா? அஃப்கோர்ஸ் தேர் இஸ் ஒன் மோர் வே. என்னது? வோல்டேஜ் சோர்ஸை கனெக்ட் பண்ணால் தானே கரண்ட் வேரி ஆகும். மாற்றி கனெக்ட் பண்ணுங்கள், கரண்ட் சோர்ஸை கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ ஐடியல் இன்ஃபினிட் இன்ஸ்டெட் ஆஃப் கனெக்டிங் இன்ஃபினிட் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ், லெட்ஸ் கனெக்ட் இன்ஃபினிட் ஐடியல் கரண்ட் சோர்ஸ். இஸ் எனி மிஸ்டேக்? நோ. கரண்ட் சோர்ஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கனெக்ட் பண்ணுற கரண்ட் சோர்ஸோட வேல்யூ வந்து ஒரு 5 ஆம்பியர் தான் ரேட்டிங். அப்படின்னா மீனிங் என்னன்னா 5 ஆம்பியர் ஃபிக்ஸடு. நான் வோல்டேஜ் மைட் பி வேரி பட் கரண்ட் ஒன்ட் பி வேரி. கரண்ட் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். Right, so automatically you can control the level of the current. Clear? Okay, fine. Now I am just requesting you all one small request. In your free time just should try to learn about pulse transformer. Pulse transformer வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது, is there any interrelation between this one and that one? நீங்க இப்போ அதை படிச்சீங்க அப்படின்னா automatically you will come to know that the beauty of your pulse transformer, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். See, some of the applications are there in analog electronics. Oscillator circuitsலாம் வந்து நம்ம pulse transformer பத்திலாம் படிச்சிருப்போம். Right, so just learn the basics. Right, now just Google search பண்ணுங்க what do you mean by pulse transformer அப்படின்னு போட்டு ஆபரேஷன் ரீட் பண்ணீங்கன்னா automatically you can interconnect these things with that one. Okay, finally I hope you all have understood. Right, so the thing is what oh, someone already asked me
pulsated DC, what will happen? Is flux will produce or winding will damage? No, I'm just giving this task to you all. Now only I'm seeing that question. I'm really very happy. No problem, but the thing is what, that is your task. Okay, I'm not going to do that one now because I had given all basics na. Pulsating transformer will be there, that's why I'm talking about that one. Okay, fine. Okay, so let me conclude one thing. என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஏசியில் நம்ம ஆப்ரேட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஏன் அப்படி ஆப்ரேட் பண்ணால் யூஸ்லெஸ், அது ஒரு யூஸ்லெஸ் திங் எனக்கு. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங், செகண்டரியில் வந்து அதில் வோல்டேஜ் வந்து இன்டியூஸ்ட் ஆகாது. ஸோ அதை வச்சு நான் எதுவும் பண்ண முடியாது. ஐ கேனாட் ஒரு லோடை கனெக்ட் பண்ணி நம்ம எந்த ஒரு விஷயமே ட்ரான்ஸ்ஃபார்மரில் பண்ண முடியாது. செகண்ட் திங், ஒரு இன்ஃபினைட் ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து பிரைமரி செல்லில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா, வேரியபிள் கரண்ட் வில் பி தேர். அப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து கன்சியூம் பண்ணும். அப்படி கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்லி ஒரு காயில் என்ன ஆகும், ஹீட் வந்து டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும். கைஸ் லிசன், ஒன் திங் யூ ஆல் ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். காயிலில் நீங்கள் சடனாக வந்து ஒரு 10,000 ஆம்பியர் இன்ஜெக்ட் பண்ணால் கூட எதுவும் ஆகாது. நீங்கள் சடனாக சார் 10,000 ஆம்பியர் இன்ஜெக்ட் பண்ணி நான் உடனே ஜீரோ ஆகிட்டு அப்படின்னா, நோ, nothing will happen. Your transformer will be in the safe zone because temperature time constant. ஒரு அயன் பாக்ஸ் மாதிரி தான். இப்போ பாருங்க, அயன் பாக்ஸை நீங்கள் ஆன் பண்ணி உடனே ஆஃப் பண்ணிட்டீங்க, என்ன ஆகும்? அயன் பாக்ஸ் ஹீட்டாக இருக்குமா? நீங்கள் அப்படியே தைரியமாக கையை தொட்டு வச்சுக்கிட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணலாம், எதுவும் ஆகாது. இட் வில் டேக் சம் டைம், டெம்பரேச்சர் ஹீட், அதே தான் ட்ரான்ஸ்ஃபார்மர் நடக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யூ கேன் பாஸ் பல்க் அமௌண்ட் ஆஃப் டிசி கரண்ட், பட் இமீடியட்லி யூ ஹவ் டு ரிமூவ். இஃப் யூ ஆர் டேக்கிங், ஒரு கொஞ்சம் நேரம் விட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி ட்ரான்ஸ்ஃபார்மர் அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, ரைட்? ஸோ ஷார்ட் சர்க்யூட் நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் வந்து இதாகிடும், ரைட்? தட்ஸ் ஆல். ஸோ இப்போ கன்க்ளூஷன் என்ன, ட்ரான்ஸ்ஃபார்மரை நம்ம டிசியில் ஆப்ரேட் பண்ணுறதால யூஸ் கிடையாது, அதனால் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இன்கேஸ் வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக நான் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு கேசஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எய்தர் யூ கேன் கோ வித் ரியோஸ்டார்ட் ஆர் யூ கேன் கோ வித் கரண்ட் சோர்ஸ். கரண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு யூ கேன் அப்ளை வோல்டேஜ். Clear? That's all. I hope things are very clear to you all. If you have any other doubts, you can ask in the comment section. Okay? Okay, fine. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்து அப்படின்னா you can comment sectionல கேளுங்க. Right, I will answer your queries. Your queries will be answered. Sir, if we apply pulsated DC, not pure. Sir, that is what I am telling. Right, pulsating transformer will be there. I think Jayakumar sir, I am just giving answer for your question only. I am requesting you, right, you please search, right, because basic explanation will be given, right? உங்களுக்கு தேவையான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நான் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் பல்சேட்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் ரீட் பண்ணணும், ரைட்? ஜஸ்ட் இன்டர் கனெக்ட் திஸ் திங்ஸ், ஆட்டோமேட்டிக்லி வில் கெட் தி ஐடியா. உங்களுக்கு அப்பவும் டவுட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது ஒரு உங்களுக்கு எல்லாருக்குமே டவுட்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம அதை தனியாக ஒரு செஷன் அதுக்கு கிரியேட் பண்ணி ஐ வில் டிஸ்கஸ், ரைட்? நோ இஷ்யூஸ். அண்ட் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, ரைட், நீங்களே சம் இன்டர்வியூ கொஷின்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் போஸ்ட் இட் இன் தி கமெண்ட் செக்ஷன், ரைட்? பிகாஸ் தட் வி வில் மேக் மோர் இன்ட்ராக்ஷன் வந்து நம்ம கொண்டு வரலாம், ரைட்? அண்ட் வி வில் ஜஸ்ட் கோ வித் சேம் ஒரு ரிலேஷன்லேயே போகலாம். லாஸ்ட் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரை பற்றி வாட் ஐ கேன் சே சின்க்ரோனஸ் மிஷினை பற்றி பேசியிருந்தோம். நவ் வி ஆர் டிஸ்கசிங் அபவுட் ட்ரான்ஸ்ஃபார்மர். இஃப் யூ ஆர் கிவிங் சம் குட் கொஷின்ஸ் இங்கேருந்தே கொடுத்தீங்க அப்படின்னா டேரக்ட்லி வி கேன் இன்டர்லிங்க், ரைட்? அண்ட் நான் இன்னொரு கொஷினும் கேட்குறேன், ஜஸ்ட் அவ்வளோதான். நான் அது கேன்சல் பண்ண போகிறது இல்லையாது. கொஷின் என்ன அப்படின்னா, ஒரு ஏசி கரண்ட் இருக்குது, தட் இஸ் ஏசி பவர் இருக்குது, டிசி இருக்குது. ஏசியை டிசி கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரில் யார் வந்து டேஞ்சரஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு டிசி லைன் போயிட்டுருக்கு, பக்கத்தில் இன்னொரு ஏசி லைன் போயிட்டுருக்கு, ஓகேவா? இப்போ இவங்க ரெண்டு பேரில் யார்கிட்ட போனால் நமக்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸ், ரைட்? ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் வந்து இதில் ரெண்டு பேரில் யார் அப்படிங்கிறதா என்னோட கொஷின். யூ கேன் ஜஸ்ட் போஸ்ட் யுவர் ஆன்சர் இன் தி கமெண்ட் செக்ஷன். வித் திஸ் லெட்ஸ் வைண்ட் அப் தி கிளாஸ். தேங்க்யூ ஆல்.